வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன். காலையிலேயே எழும்பி இன்றைக்கு என்னென்னு கேட்டால், நேற்று ராத்திரி உங்களுக்கு தெரியும், பெரிய வெள்ளிக்கிழமை ரெஸ்டாரண்ட்டில் வந்து சனம் வந்து சும்மா நொடிக்கு தள்ளி விட்டுட்டு போயிட்டுது. அப்போ சரியான களைப்பு. வேலை முடித்து வந்து என்னுடைய அலுவலெல்லாம் பார்த்துட்டு படுத்ததால் இன்றைக்கு காலையில் நான் வந்து எங்களுடைய ஜெப வீடு சுவிசேஷ திருச்சபையோட ஆன்லைனில் ஜெபிக்கிறதுல போக முடியவில்லை. அது ஒரு என்ன சொல்கிற களைப்பால் போக முடியாமலுக்கே போய்விட்டது. அது பெரிய ஒரு இதாக போயிட்டுது. அதே போல் இன்றைய நாள் லேசான ஒரு மேகம், ஒரு இருண்ட மாதிரியும் ஒரு லேசான ஒரு மழை குணத்தோடையும் ஓடிக்கொண்டிருக்குது. அது நல்லபடியாக கடந்து போகட்டும். அதே போல் என்னென்று கேட்டால், தேவன் கிருபையாக நன்மையாக இந்த ஜனவரியிலிருந்து பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்தையும் தேவன் எங்களுக்கு கடந்து வர கிருபை செய்திருக்கிறார். அதே போல் இன்றைக்கு 4ஆம் மாதத்திலும் 4ஆம் தேதிக்குள்ள கடந்து வர கிருபை செய்திருக்கிறார். இப்போ வந்து பாருங்கள், ஒரு கொஞ்சம் ஒரு பால் ஒன்று வச்சு நான் குடிக்கிறதுக்கு அப்படியே இந்த பழங்கள் போட்டு ஒரு பிஸ்கெட் ஒன்று எடுத்து நான் சரி அதையும் எடுத்துக்கொண்டு சாப்பிடுவோம். அதுக்கடையில் ஒரு பதியை வச்சுட்டு இன்றைக்கு வந்து வேலைக்கு போகணும். இன்றைக்கு வந்து வேலை என்று சொன்னால் நம்ப மாட்டீங்கள். இன்றைக்கு நாளைக்கு இவங்களை வந்து பெண்டை கலட்டி போட்டு தான் ஜனங்கள் விடும். அவ்வளவு பதிவு இருக்குது. அதுக்கிடையிலேயே சின்ன ஒரு வீடியோ பதிவை வச்சுட்டு போவோம்னு சொல்லி வந்த நான். அதே போல் தேவன் உண்மையிலேயே என்ன சொல்லுது, என்னுடைய வாழ்க்கையில் போதுமானவராக இருந்து என்ன நலம் சுகாலம் விசாரித்து என்னை ஆசீர்வாதமாக தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நடத்தி கொள்கிறார். அதனால் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். அதே போல் இன்றைய காலையில் வந்து உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆராதனையினுடைய நேர அட்டவணையை வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் பதிவு வைத்திருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். அதே போல் என்னென்று கேட்டால், ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் 5ஆம் தேதி 6 மணிக்கு ஜெப வீடு சுவிசேஷ திருச்சபை உங்களுக்கு அதனுடைய யூடியூப்பினுடைய முகவரியை நான் உங்களுக்கு என்னுடைய ஃபேஸ்புக்கில் பதிவேற்றுவேன். 6 மணிக்கு உங்களுக்கு அந்த யூடியூப்பில் நீங்கள் லைவில் ஆராதனை பார்க்கலாம். அதை நீங்கள் அந்த யூடியூப்புக்குள் போனீர்களாக இருந்தால் சரியாக 6 மணிக்கு அந்த ஆராதனை தொடங்கி முடிகிற வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் நேரடியாக பார்க்கலாம். அதை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். அது தேவன் நல்லபடியாக செய்வதற்காக நேற்றிரவு நீண்ட நேரமாக கதைத்து பாரப்பட்டு எல்லாத்தையும் முடித்திருக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே, அதாவது பிரான்சில் இல்லை, நீங்கள் உலகம் எங்கிருந்தாலும் என்னுடைய யூடியூப் வழியாக நீங்கள் யாரேனும் இன்றைய நாள் நான் வைக்கிற பதிவை பார்த்தீர்களாக இருந்தால், ஜெப வீடு சுவிசேஷ திருச்சபையினுடைய யூடியூப் ஐடியை நான் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணுகிறேன். அந்த பதிவை நீங்கள் உங்களுடைய கூகுளுக்குள் போய் சர்ச் பண்ணி யூடியூப்புக்குள் போனீர்களாக இருந்தால், ஞாயிற்றுக்கிழமை சரியாக 6 மணிக்கு ஜெப வீடு சுவிசேஷ திருச்சபையினுடைய ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் லைவில் பார்க்கலாம். அது பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே போல் நேற்றைய தினத்தில் ஒரு சின்ன ஒரு வீடியோவை வந்து என்னுடைய பழைய ஆரம்பகால வீடியோவில் இருந்து இன்று வரை எப்படி இருக்கிறேன் என்ற ஒரு பதிவை வைத்திருக்கும் பொழுது என்னுடைய நண்பன் அதை வந்து எனக்கு எல்லாத்தையும் சரியாக ஏற்பாடு பண்ணி தந்திருந்தான். அதை பார்த்துவிட்டு எனக்கு அதிகமான விடயங்களில் என்னோடு அதிகம் மினக்கெடுகிற என்னுடைய நண்பன், தலைவா மீண்டுமாக உன்னுடைய பணிக்கு திரும்புகிறியான்னு கேட்டிருந்தான். அது வந்து இனி வந்து வெளியால் செய்வதற்கு என்னுடைய நண்பர்களோடு நான் பேசி அதை நான் அவர்களிடம் பாரம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய பணி முழுக்க என்னுடைய சபையில் வந்து முழுமையாக வீடியோ வந்து என்னுடைய வேலை நேரத்தை முடித்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை வந்து முழுமையாக ஜெப வீடு சுவிசேஷ திருச்சபையினுடைய ஆராதனை முழுக்க வீடியோவாக நான் அதை செய்து அவர்களுடைய யூடியூப்பில் ஏற்றி அதை வந்து உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று விருப்பப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அதுக்காக சகல பொருட்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது தேவன் சித்தமாய் இரக்கமாய் கிருபையாய் நன்மையாய் எங்களுக்கு அதை பெற்றுத்தர கிருபை செய்வார் என்று விசுவசிக்கிறேன். அதே போல் நேற்றைய தினத்திலும் கூட எனக்கு இங்கே ஒரு போன பதிவில் பார்த்திருப்பீர்கள், நடந்த சம்பவத்துக்காக என்னை கூப்பிட்டு நலமாக விசாரித்திருக்கிறார்கள். அது வந்து தேவன் சரியாக எல்லாத்தையும் முடித்து தருவார் என்று சொல்லி நான்
தேவனுக்குள் விசுவசிக்கிறேன். தேவன் இல்லாமல் நான் இல்லை. தேவன் தான் எனக்கு பெரியவராய் இருக்கிறார். தேவன் பரத்திலிருந்து எனக்கு இரக்கத்தையும் கிருபையும் நன்மையும் நிறைவாய் தந்து கொண்டிருக்கிறார். அதே போல நாளைய நாளிலும் எனக்கு ஆராதனை செல்வதற்கு எப்படி இருக்கும் என்று இன்று என்னுடைய மைண்ட் சிந்திக்க தொடங்கிவிட்டது. காரணம் என்னென்று கேட்டால், ரெஸ்டாரண்ட் கொம்பளே ஆகிட்டுது. முடித்து நான் வெளியே 3 மணிக்கு வர முடியுமா, இல்லது 4 மணி ஆகுமா, இங்கு ரெயின் எடுத்தால் எத்தனை மணிக்கு அங்கே போய் சேர முடியும் என்ற ஒரு யோசனை இருக்கிறது. தேவன் கிருபையாய் சித்தமாய் அதை மாற்றி தருவார். நிச்சயமாக தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்களோ சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக வருவோம். 2016க்கு பிறகு நான் இன்று வரை விடுமுறையை எடுத்து எந்த ஒரு தூர இடங்களுக்கும் போனதல்ல. 10 வருடங்கள் முடிந்து விட்டது. அம்மாவை போய் கடைசியாக 2016 நான் பார்த்திருந்தேன். அதற்கு பிறகு நான் எங்கும் செல்ல முடியவில்லை. காரணம், உழைப்பு வேலை, எதையாவது ஒன்றை நான் வாழுகிற காலத்தில் செய்துவிட வேண்டும் என்று சொல்லி இலங்கையில் 1க்கு 2 வீட்டை தொடங்கி எல்லாத்தையும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக மின்னல் இடி மலைகள் வந்தது போல் எல்லாம் எல்லாம் அப்படியே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் பணி தொடர்வதற்காக நான் தேவனுக்குள் பாரப்பட்டு ஜெபித்திருக்கிறேன். நிச்சயமாக வீழ்ந்து விட்டோம் என்று நினைக்காமல் எழுந்து ஓட வேண்டும். அதுதான் வாழ்க்கை. மீண்டும் அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி தம்பியோடு பேசியிருந்தேன். இப்பொழுது பொருளாதார விலை கூடியிருக்கிறதால், இங்கும் சில சிக்கல்கள் இருக்கிறதால் எல்லாத்தையும் முடித்து கொண்டு தம்பி நிச்சயமாக அதை நல்லொரு முறையில் செய்து முடித்து தருவோம் என்று சொல்லியிருந்தார். அதே போல் தம்பியும் தன்னுடைய வாகன டிராவல்ஸ்களை பற்றி என்னோடு பேசியிருந்தார். தேவனுக்கு சித்தமானால் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சூழ்நிலைகள், ஆசிய நாடுகள் எல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் தம்பியும் இந்த ஆண்டில் இன்னும் ஒரு வாகனத்தை இறக்க தேவன் கிருபை செய்வார். அது தேவனுக்கு சித்தமாயிருக்கும். நிச்சயமாக இறக்குவதற்கு தேவன் கிருபை செய்வார். அதே போல இந்த காலங்களில் தம்பி என்னோடு நீண்ட தூரம் ஒவ்வொரு விடயங்களிலும் கூட இருந்து எனக்கு பக்கபலமாக இருந்து எனக்கு ஓடுவதற்கு கிருபை தந்த அவருக்கு தேவன் சுகபல ஆரோக்கியத்தை அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அன்றியாக்களுக்கும் கொடுத்து காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் தேவனிடம் விசுவாசப்பட்டு ஜெபிக்கிறேன். அது நலமாயிருக்கட்டும். அதே போல் என்னென்று கேட்டால், சின்னொரு மாற்றம் ஒன்றுக்குள்ளே கடந்து போகலாம் என்று சொல்லி மைண்டை கொஞ்சம் துரிதப்படுத்தியிருக்கிறேன். அதை குறித்து நேற்று இரவு முக்கியமான எனக்கு ஒரு தேவன் சொல்வது போல தாவீதை பார்த்து இயேசு கிறிஸ்து இருதயத்துக்கு பிடித்த மகன் என்று, அதே போல் எனக்கு பிடித்த ஒரு அன்பான ஒரு அண்ணா என்னோட நேற்று வேலை முடியும் பொழுது நீண்ட நேரம் பேசியிருந்தார். நான் சில விடயங்களை அவரிடம் முன் வைத்திருந்தேன். அண்ணா சொன்னார், ஒன்றும் யோசிக்க வேண்டாம், எல்லாத்தையும் நான் அதை செய்து தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அநேக விடயங்களில் எனக்கு அவர் அநேக விடயங்களை செய்து தந்திருக்கிறார். அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் ஒரு பலமான ஒரு ஆள். எல்லா விடயத்திலும் சரி, இலங்கையில் இருந்த காலத்திலும் சரி, அவர் ஒரு பலம் பொருந்திய ஒரு ஆளாய் இருந்து இங்கும் கூட நல்லொரு ஆசீர்வாதமாய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரோடு நான் நீண்ட நேரம் பேசியிருந்தேன். அதை தேவன் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த விடயங்கள் எல்லாம் வருகிற நாட்களில் நல்ல மாதிரி அமையும். அதே போல் என்னென்று கேட்டால், நானும் என்னுடைய நண்பனுக்காக நானும் நீண்ட காலமாக ஒரு போராட்டமான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நண்பனும் கூட முந்த நாள் மனமுடைந்து போய்விட்டான். அவன் எடுத்து நீண்ட நேரம் காய்த்திருந்தான் என்னோடு. அவனுக்காக தேவன் இந்த ஆண்டில் அந்த காரியம் நடக்க வேண்டும். அதற்காக நான் போன செவ்வாய்க்கிழமை ஒரு இடத்தில் போய், நான் ஒரு பீரோவில் இருந்து கொண்டு அவன் ஒரு பீரோவில் இருந்து கொண்டு அங்குள்ள பிரெஞ்சு மடத்திடம் கொடுத்து இங்குள்ள பிரெஞ்சு மிசுவிடம் கொடுத்து அதை கதைத்து திரும்ப நான் நேரில் அந்த மிசுவோடு கதைச்சு எங்கெங்கே மெயில் அனுப்பணும் என்று அனுப்பி அதெல்லாம் அம்பிரிமே பண்ணி எடுத்து அவன் கையிலும் கொடுத்து தேவன் நிச்சயமாக அவனை ஆசீர்வதிக்க வேண்டும். அவன் நானும் வலி சீக்கிரத்தில் இந்தியாவுக்குள் இறங்குவதற்கு தேவன் கிருபை செய்வார். அதே போல் என்னுடைய பாஸ்போர்ட் கொமான் பண்ணி இன்னும் கிடைக்கவில்லை. இந்த நாட்களில் பிரபச்சூர்களில் எந்த காரியங்களையும் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதால் அது கஷ்டமாக இருக்கிறது. அதே போல் தேவனுக்கு சித்தமானால் 4ஆம் மாதம் 8ஆம் தேதி 3:30 மணிக்கு தேவன் பெரிய கிருபையை செய்ய வேண்டும். நேஷனாலிட்டிக்காக சரியான காரியங்களை ஏற்படுத்துவதற்காக என்னை அழைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து எனக்காக அவர்களோடு வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இருந்து இரக்கத்தை காட்டி அதிகாரிகள் மத்தியில் தயவை உண்டு பண்ணி அந்த காரியத்தை வாய்க்கப்படுவார். நிச்சயமாக நேஷனாலிட்டி எனக்கு நல்லபடியாக கிடைத்தால் முதலில் இலங்கை சென்று நான் செய்து கொண்டிருக்கிற என்னுடைய காணிகளுக்கு சென்று அங்கு வீடு கட்டி முடித்து பாயை விரித்து ஒரு வீடை நித்திரை கொண்டு விட்டு, அதே போல் என்னுடைய 10ஆம் மாதம்
16ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாளை இலங்கையில் ஈழ எளியவர்களோடு கொண்டாட தேவன் கிருபை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு, அதே போல் நீங்களும் நல்ல சுகபலத்தோடு ஆரோக்கியத்தோடு குடும்பம், பிள்ளைகள், வேலையிடங்கள், உங்களுடைய தொழிற்சாவனம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு என்ற வன்னிமலத்தில் யூடியூபுக்கு வாங்க, பெல் பட்டனை அமர்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அமெரிக்காவோட தொடர்பை ஏற்படுத்தி விடுங்க. அதுக்கு பிறகு சில்வர் மெடலை வாங்க. என்னுடைய நண்பர்கள், உறவுகள், பெல் பட்டினை அமர்த்துங்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு என்ற நன்றி, வணக்கம் நண்பர்கள், தமிழ் சொந்த உறவுகள் அனைவருக்கும்.